இவங்களுக்கு வேலையே அதுதான். நீங்கள் மிகப்பெரிய சங்கியாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஹச்ராஜாவை யார் சட்டமன்ற உறுப்பினராக திமுக கூட்டணியில் இருக்கும்போது தான் ஆனார். ஆனார்ல. நீங்கள் 96லேருந்து 2001 வரை யாரோட கூட்டணி வச்சு அமைச்சரவையில் ருசி பார்த்தீங்க? குஜராத் கலவரத்தை நடத்திக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் அந்த கூட்டணியிலேருந்து தானே நக்கி நக்கி பொழைச்சிங்க. அப்போ நீங்கள் யார்? பாஜகவுடைய ஏ டீம். நான் குற்றம் சாட்டுறேன். இங்கே நடிப்பது போல் நடிக்கிறது சமூக நீதி பேசுவார்கள். ஆனால் உள்ள அண்டர்டேக்கிங்கில் வச்சுட்டு எல்லாத்தையும் காலி பண்ணுவாங்க. ஒரே ஒரு எடுத்துக்காட்டு அதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். சேரிகளின் சுடுகாடு ஏன் இன்னும் தனியாக இருக்குது? ஏன் அந்த சுடுகாடுகளுக்கு இன்றைக்கு வரை வழியமைத்து தரல? இது சமூக நீதியா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஆக இவர்கள் திட்டமிட்டு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற வேலையை திராவிட கும்பல் என்று சொல்வது. திராவிடம் என்கிற அழகான சொல்லுக்கே நம்மளை பேச வைக்க விடாமல் தடுக்கிறாங்க இந்த கும்பல். ஆக திமுக இந்த தேசத்தை விட்டு விரட்டப்படுகிற தீய சக்தி. அடுத்தமா 7 முறை சொல்லணுமா இந்த தலைவரை போல? அவர் சொல்றதே ஓடிட்டு இருக்கேன் சார். தீய சக்தி, நாங்கள் தூய சக்தி நிரூபிப்போம். உங்களை வீட்டுக்கு அனுப்பாமல் எங்களுக்கு உறக்கம் இல்லை. ஓட எழுந்து ஆரம்பிச்சிருக்கு 2.5 வயசு குழந்தை. தடுமாறுறீங்களே அப்படியே 75 வயசு கிழமை. ஆமாம், வயசாயிடுச்சு இல்லை? வளரும் வாலிப பருவம் எங்கள்கிட்ட தானே இருக்குது. சிறு குழந்தை இப்பொழுது ஓடத் தொடங்கி இருக்கிறது. சிதறுகிற காலம் வருகிறது. எதிராளிகள் அப்படி கலக்கம், உறக்கம் இல்லை. என்னடா பண்ணுறது? எந்த கோணத்தில் இவனை அடிக்கிறது? இருக்கிற பெண்களெல்லாம் கிளப்பி விடுவோமா? இது ஆட்சி பெண்களுக்கு எதிரான ஆட்சி. இந்த ஆட்சி மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் எதிரான ஆட்சி. தமிழ்நாட்டின் லேப்டாப்லாம் கொடுக்குறோம்னு சொல்லி இப்போ என்னவோ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பெரிய கொள்ளை நடக்கும். 20 லட்சம் கொடுக்க போகிறாங்க சார். 20 லட்சம் லேப்டாப்ஸ். அதான் 4 வருஷமாக எங்கே போனீங்க? இல்லை, அதுவும் குறிப்பாக அந்த 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்களே. ஓட்டு அவங்களுக்கு மட்டும் இருக்கிறதுனாலே சார். ஆமாம், 18 வயசு அவங்களுக்கு தானே பூர்த்தி ஆயிருக்கும். அதுலேயும் அரசியல். அதில் தான் அரசியல். நீங்கள்